Hello everyone. Today we are going to see past perfect tense. So what is all about past perfect tense? When two or three things, three actions happen in the past. ஸோ அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து ரொம்ப அப்ராப்ரியேட்டான ஒரு டென்ஸ். இந்த டென்ஸில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யூ கேன் எக்ஸ்பிளைன் இன் அ மச் மோர் பவர்ஃபுல் வே as well as இன்ட்ரெஸ்டிங் நீங்கள் சொல்ல முடியும் ஒரு விஷயத்தை. ஓகே, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ டைம் வந்து 11 o'clockனு வச்சுக்கோங்க. மீட்டிங் வந்து 9 o'clock ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போயிருக்கீங்க. யூ ஹவ் ரீச் நீங்கள் ஆஃபீஸ்க்கு ரீச் ஆன டைம் வந்து 10 o'clockனு வச்சுக்கோங்க. இப்போ மீட்டிங் ஸ்டார்ட் ஆனதும் பாஸ்ட் டென்ஸ் தான். நீங்கள் ரீச் ஆனதும் லேட்டாக தான் ரீச் ஆயிருக்கீங்க. ஆனால் இப்போ 11 o'clock நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ். பட் இந்த ரெண்டையும் நீங்கள் எப்படி சொல்ல முடியும் பாஸ்ட் பர்ஃபெக்டில் பார்த்தீங்கன்னா when we arrived the meeting had already started. எந்த விஷயம் முன்னாடி நடந்ததோ அதை சொல்லும்போது நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வச்சு சொல்லணும். எந்த விஷயம் லேட்டாக நடந்ததோ அதை நம்ம சாதாரணமாக சிம்பிள் பாஸ்டில் சொல்லலாம். See, when we arrived the meeting had already started. இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம், இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் போடும்போது நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கொடுக்கும்போது சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா V3 verb. V3 verb தான் வந்து நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஐ ஹேட் ஒர்க்ட், யூ ஹேட் ஒர்க்ட். ஐ ஒரு சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஹேட் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது வெர்ப் உங்களுக்கு தெரியும். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் வந்து ஒர்க்ட். ஐ ஹேட் ஒர்க்ட், யூ ஹேட் ஒர்க்ட், வி ஹேட் ஒர்க்ட், தே ஹேட் ஒர்க்ட். ஸோ சேம் திங். இது வந்து ஒரு ரெகுலர் வெர்பு. இதே இர்ரெகுலர் வெர்பு எப்படி மாறும்னா, இப்போ கோ, வெண்ட், கான் சொல்கிறோம் இல்லையா? ஐ ஹேட் கான். இங்கே வந்து ரெகுலர் வெர்புனா நார்மலாக இடி இந்த மாதிரி வச்சு வரும். பட் இங்கே இர்ரெகுலர் வெர்புனா ஸ்ட்ரெஸ் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் வெர்பு. ஸோ அது நம்ம படித்து மெமரைஸ் பண்ணி வச்சுட்டா தான் நம்ம பேசும்போது இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ் டு டாக் இன் அ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். They had gone, he had gone, she had gone. இந்த மாதிரி நம்ம இட் ஹேட் கான் இந்த மாதிரி நம்ம பேச முடியும். ஓகே, இப்போ இதையே வந்து கொஸ்டினாக ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹேடை தூக்கி முன்னாடி போட்டுடணும். ஹேட் ஐ ஒர்க்ட் 8 hours last night? Had I worked? Had I completed my work? Had you worked 8 hours yesterday? Had you worked yesterday? Had you worked? Had we worked? Had they worked? Or had they gone? Had she gone? Had she worked? இந்த மாதிரி had எடுத்து முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ப்ளஸ் இந்த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் இருக்கு இல்லையா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா யூல் பி ஏபிள் டு கெட் பாஸ்ட் பர்ஃபெக்டில் அழகான கொஸ்டினை உங்களால் ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ பிஃபோர் வி மூவ்ட் வி ஹேட் ஆல்ரெடி சோல்ட் த ஹவுஸ். நாங்கள் அந்த வீட்டுக்கு அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் வீட்டை அந்த வீட்டை விற்றுட்டு நாங்கள் போனோம். ஸோ இங்கே எது ஃபஸ்ட்டு நடந்தது? வீட்டை விற்றுட்டோம் போகிறதுக்கு முன்னாடி இல்லையா? ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா த ஹேட் சோல்டு அப்படிங்கிறது. ஓகேவா? பிஃபோர் வி மூவ்ட் வி ஹேட் ஆல்ரெடி சோல்ட் த ஹவுஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், when she arrived home she hadn't heard the news yet. அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு அந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கல அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வரும்போது அந்த நியூஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கல. when she arrived home she hadn't heard the news yet. at the time I joined. இப்போ உங்களை ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தீங்க? at the time I joined the company I had been a product manager for 5 years. ஸோ கொஞ்ச காலம் நீங்கள் ஆல்ரெடி வேறு ஒரு பொசிஷனில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு ப்ராஜெக்டில் இருந்திருக்கீங்க அப்படின்னா தட் யூ கேன் மென்ஷன் லைக் திஸ். அட் த டைம் ஐ ஜாயின்ட் த கம்பெனி ஐ ஹேட் பீன் அ ப்ராடக்ட் மேனேஜர் ஃபார் 5 years. The next example, he had lived in New York since 2018. அப்படின்னா since he was a child, அப்போலேருந்து he had lived in New York அப்படின்னு சொல்கிறாங்க. 2018லேருந்து அவர் அங்கே தான் இருக்கார் அப்படின்றத. He had lived in New York since 2018.
ஸோ ரொம்ப காலம் அவர் அங்கே இருந்திருக்காரு சின்ன வயசுலேருந்து. அதை சொல்கிறதுக்கு யூ கேன் யூஸ் it like this. ஸோ பிஃபோர் தே விசிட்டட் த யூஎஸ் தே ஹேட் நெவர் சீன் ஸ்னோ. அவங்க யூஎஸ் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்னோனா என்னன்னே அவங்களுக்கு ஸ்னோ பார்த்ததே இல்லை அவங்க. தே ஹேட் நெவர் சீன் ஸ்னோ. ஸோ பிஃபோர் தே விசிட்டட் இது வந்து பாஸ்ட் டென்ஸ்லேயும், தே ஹேட் நெவர் சீன் ஸ்னோ, ஸ்னோவை இது வரைக்கும் அவங்க பார்த்ததே இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் வச்சும் சொல்கிறோம். We had just had a lunch when our friends dropped in. ஃப்ரெண்ட்ஸ் ட்ராப்ட் இன் அப்படின்னா சொல்லாமல் திடீர்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க இல்லையா, அது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இது நடக்கும். ஸோ வி ஹேட் ஜஸ்ட் ஹேட் அ லன்ச் வென் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராப்ட் இன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி தான் நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ ஜஸ்ட் ரிப்பீட் ஆஃப்டர் மீ. இங்கே சில கன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, அது இந்த ப்ரொனன்சியேஷனும் இந்த கன்ட்ராக்ஷனும் நம்ம கற்றுக்கணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதான். ஐ ஹேட் ஒர்க்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து ஐ அப்பாஸ்ட்ரஃபி டி ஒர்க்ட் அப்படின்னு எழுதலாம். ஐ ஹேட் வந்து நம்ம இது மாதிரி ஷார்ட்டாக கன்ட்ராக்ஷனில் எழுத முடியும். இதை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஐ ஹேட் ஒர்க்ட் அதை எப்படி சொல்லலாம், ஆட் ஒர்க்ட். யூ ஹேட் விசிட்டட் அப்படிங்கிறத யூ ஆட் விசிட்டட். வி ஹேட் சீன் அப்படிங்கிறத வி ஹேட் சீன். தே ஹேட் ஃபவுண்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன எப்படி சொல்லலாம், they had found. He had left அப்படிங்கிறது நம்ம he had left. She had bought, she had bought. I had not decided. அந்த டைமில் நான் முடிவு எடுத்திருக்கல அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு என்ன பண்ணலாம், I had not decided சொல்கிறீங்க. இதை ஷார்ட் ஃபார்மில் சொல்லணும்னா I hadn't decided. I had not decidedனு சொல்லலாம். அதை இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக ஸ்டைலிஷாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கன்ட்ராக்ஷன் ஃபார்மில் I hadn't decided. Hadn't. I hadn't decided அப்படி சொல்லலாம். இந்த I had வந்து I apostrophe D இது மாதிரி மென்ஷன் பண்ணலாம் நம்ம ஷார்ட் ஃபார்மில் கன்ட்ராக்ஷனில். I had written the book already. I had written the book already அப்படிங்கிறத I had written the book already அப்படி சொல்லலாம். I would do anything for you அப்படிங்கிறத I'd do anything for you அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கான்ட்ராக்ஷனில் நம்ம பார்க்குறது ஹேட் ஷி ஃபினிஷ்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது நம்ம எஸ் ஷி ஹேட். இது வந்து நோ கான்ட்ராக்ஷன் இல்லாமல் வந்து விதவுட் கான்ட்ராக்ஷன் எஸ் ஷி ஹேட் அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இதே நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னா நோ ஷி ஹேடன்ட் அப்படி சொல்லலாம். ஹேட் தே இன்ஃபார்ம்டு தேர் கிளைண்ட்ஸ் பிஃபோர் தே அரைவ், had they informed their clients அப்படி கேட்கும்போது yes they had, no they hadn't. had it happened before இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது yes it had, no it hadn't அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ ரெகுலர் வெர்ப்ஸ் இர்ரெகுலர் வெர்ப்ஸ்ன்னு ரெண்டு இருக்குது. இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த பாஸ்ட் பர்ஃபெக்டில் இந்த V3 வெர்ப், அதில் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் வெர்ப் இருக்குது. ரெகுலர் வெர்ப்னா லைக் டாக் அப்படின்னா டாக்டுன்னு மாறும், வாட்ச் அப்படின்னா வாட்ச்டுன்னு மாறும். இடி சேர்த்தாவே போதும், இந்த டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். சில வேர்ப்ஸ்க்கு வந்து டி சேர்த்தோம்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் லைவ், லைவ்ட், லிவ்ட், லவ், லவ்ட் அப்படி சொல்லுவோம். சில வேர்ப்ஸ்க்கு வந்து ஒய் இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு ஐஇடி சேர்ப்போம். க்ரை, க்ரைட், ஸ்டடி, ஸ்டடீட். சில வேர்ப்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம டபுள் பண்ணுவோம். அந்த கான்சனன்ட்ஸ் வந்துருக்கும்போது ஸ்டாப்னா ஸ்டாப்டு, டபுள் பண்ணிவிட்டு அந்த லெட்டரை வந்து இப்போ ஸ்டாப் வந்து அந்த பியை வந்து டபுள் பண்ணிவிட்டு தென் வில் ஆட் இடி, அந்த மாதிரி வரும்போது ஸ்டாப்ட் அண்ட் பிளான்ட். இதெல்லாம் வந்து ரெகுலர் வேர்ப்ஸ். இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த வேர்ப்ஸை பார்த்தோன்னே நம்மளால் இதோட தேர்ட் ஃபார்ம் எடுத்து யூஸ் பண்ண முடியும். பட் சில இர்ரெகுலர் வேர்ப்ஸ் நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியது அவசியம். whenever you try to speak in present past perfect tense யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இது நீங்கள் மெமரைஸ் பண்ணியிருக்கணும். இப்போ பி அப்படிங்கிற வெர்பு வந்து எப்படி மாறும்னா பீன், பீன். பி வந்து பீன்னு மாறும். பீன், அபீன், had been, been அப்படின்னு மாறும். ஓகே, have வந்து hadன்னு மாறும். make, made, known, I've known to you, I've known, we have known each other இந்த மாதிரிலாம் சொல்லும்போது I thinkங்கிறது I thought அப்படின்னு மாறும். buy அப்படின்றது bought அப்படின்னு மாறும். sell, sold, write, written அப்படின்னு மாறும். இதை நம்ம மெமரைஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்டென்சஸில் இது பார்க்கலாம். பிஃபோர் the plane took off, the passengers find
dash their seats அப்படின்னு இருக்கு. இப்போ the passengers இந்த findங்கிற verb நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எப்படி மாறும் அப்படிங்கிறத பார்க்கலாம். Before the plane took off, the plane கிளம்புறதுக்கு முன்னாடி the passengers இங்கே past perfectல என்ன யூஸ் பண்ணணும், had found their seats அப்படின்னு வரும். ஓகே, found their seats. அதுக்கப்புறம் had switched off their phones and had buckled. Had buckled their seat belts அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து by the time we got home the ice cream meltன்னு இருக்கு. இது எப்படி மாறும்? It will be like it had melted. The ice cream had melted அப்படின்னு மாறும். By the time we got home the ice cream had melted. Had meltedங்கிறது past perfect tense. Okay. By the time we got home the ice cream had melted. நாங்கள் போகும்போது, வீட்டுக்கு போகும்போது ஐஸ்கிரீம் ஆல்ரெடி மெல்ட் ஆயிருந்தது. ஓகே. It had stopped snowing before we landed. நாங்கள் அங்கே லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்னோயிங் வந்து ஸ்டாப் ஆயிருந்தது. இங்கே வந்து எஸ்டிஓபி ஸ்டாப்க்கு பக்கத்தில் என்ன பண்ணால் கான்சனனால இன்னொரு பி டபுள் பண்ணிட்டு இடி சேர்த்துருக்கோம். அண்ட் had stopped. It had stopped snowing before we landed. Next வந்து the babysitter arrived. The kids go dash to bed but not go to sleep அப்படி இருக்கு. இது எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிஃபோர் த பேபிசிட்டர் வர்றதுக்கு முன்னாடி the kids had gone to bed but had not gone to sleep. இது மாதிரி நம்ம எழுதணும். Let's check. Okay. We had went to the mall. We had gone to the mall. Which one is right? We had. Yes. We had gone to the mall. Tappu. It's wrong. We had gone to the mall. Da correct. We had went to the mall. Tappu. Who had planned the party? Who had planned the party? If you look at the spelling, planned, அந்த பிளான் இருக்கு இல்லையா, பிஎல்ஏஎன் பிளான் வந்து எண்ணுக்கு அப்புறம் இன்னொரு எண் ஆட் ஆகி டபுள் பண்ணி இடி போட்டிருக்குது தான் கரெக்ட். அண்ட் அதை டபுள் பண்ணாமல் போட்டிருக்குது தப்பு. ஓகே, இதுதான் கரெக்ட். Who had planned the party? ஓகே. நெக்ஸ்ட் they hadn't been there before. They hadn't been there before. இந்த ரெண்டு சென்டென்ஸில் எது கரெக்டு? இங்கே ஹேடன்ட்னு இருக்கு இல்லையா, இது வந்து தப்பு. ஏன் அப்படின்னா the had not been there, இந்த என்க்கு பக்கத்தில் தான் apostrophe வரணும். ஸோ which is missing here. ஸோ இது தப்பு. ஸோ இதுதான் கரெக்ட். hadn't been. ஓகே. have you seen that movie before? உங்கள் யாராவது வந்து கேட்குறாங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மூவியை பார்த்துருக்கீங்களா அப்படின்னா நிறைய பேர் எப்படி ஆன்சர் பண்ணுவாங்கன்னா எஸ் ஐ சீன் அப்படிம்பாங்க. அது தப்பு. எஸ் ஐ ஹேட் அப்படி சொல்லணும். எப்போ நம்ம கொஸ்டின் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்குன்னா ஆன்சரும் பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்கணும். ஸோ இதுதான் கரெக்ட். எஸ் ஐ ஹேட் தான் கரெக்டு. எஸ் ஐ சீன் வந்து தப்பு. சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லணும்னா சில பேர் வந்து பாஸ்ட் சிம்பிள் பாஸ்டில் சொல்லுவாங்க நோ ஐ டென்ட் அப்படின்னு, விச் இஸ் ஆல்சோ ராங். நீங்கள் இதுக்கு பதிலாக என்ன சொல்லணும், நோ ஐ ஹேடன்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். Had you seen that movie before? No, I hadn't. Suppose if you want to say answer, yes, positive கொடுக்கணும் அப்படின்னா yes, I had அப்படி கொடுக்கலாம். So next வந்து when we arrived, he went out already. He had already gone out. எது கரெக்ட்? When we arrived, he had already gone outங்கிறது தான் கரெக்டான சென்டென்ஸ். He went out alreadyங்கிறது தப்பு. So you got some clarity now. I hope you got some clarity.
எப்படி என்னென்ன சென்டென்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஓரளவு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ப்ராக்டிஸ் வெல் அண்ட் சப்போஸ் நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா ஸோ யூ ஹேவ் ரீச்ட் அ குட் பொசிஷன். இங்கிலீஷில் ஒரு நல்ல ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களால் இன்னும் பெட்டராக கம்யூனிகேட் பண்ண முடியும். So with that note, this is Shakti signing off. Thank you so much for watching my video. Thanks a lot. மறக்காம subscribe பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க. Bye bye.